வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி ஈரமே இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு இந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த வழவழப்பு இருக்காது. குழந்தைங்களாம் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காம்போ இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்துட்டு நாலாக கூட கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கூட இந்த மாதிரி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நான் வந்துட்டு 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது கூட காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெண்டைக்காயெல்லாம் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவெல்லாம் வந்து இது கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்துட்டேன். இப்போது இந்த மாவு வந்துட்டு இந்த வெண்டைக்காயில் நல்லா பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளிச்சிக்கலாம். நிறைய தெளிச்சிடாதீங்க, கொஞ்சமாக அப்படியே தெளித்து விட்டு அப்படியே பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போது இதில் நம்ம இந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாம் சீக்கிரம் வந்துட்டு கருகிடும், நமக்கு அந்த மொறுமொறுப்பு அது வராது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்துட்டு நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். மீதம் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம திரும்பவும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு காரம் உப்பு அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டைம் ஆட் பண்ணது கூட நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.